2016-2017 ஆண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கை வரும் 21ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதிநிலை அறிக்கை குறித்த வணிகர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையன் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய பட்ஜெட்டில் நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது, ஜிஎஸ்டி கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலை இருந்தால் அதில் சிறு குறு வணிகர்கள் பாதிக்காத அளவில் நடைமுறையை கொண்டு வர வேண்டும். டோட்டல் சொல்யூஷன் புரோகிராம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல அதாவது ஒட்டுமொத்த சமரச தீர்வு அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்வு என்று சொல்லி சில்லறை வணிகர்களை தீர்த்து கட்டிவிடக் கூடாது. இதிலெல்லாம் அரசாங்கம் மிக எளிமையான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். எல்லோருக்கும் பேன் கார்டு இருக்க வேண்டும். எல்லோரும் இமெயிலில் தான் கணக்கு தாக்கல் செய்ய வேண்டும். விற்பனைத்துறை அதிகாரிகளின் தகவல்கள் வணிகர்களுக்கு இமெயில் மூலமாக தான் அனுப்பி வைக்கப்படும் என்றெல்லாம் சொல்வதை சாமானிய வணிகர்கள் கடைபிடிக்கிற அளவிற்கு அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தில் மிகுந்த தெளிவு இருக்காது. ஆகவே இதையெல்லாம் விடுத்து எளிமையான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனாலும் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி வரியை எதிர்ப்போம். இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்பது மிகப்பெரிய ஆபத்தாக இன்றைக்கு நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கும் காரணம் தவறான பொருளாதார கொள்கை தான். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கை. ஆன்லைன்ல புக்கிங் பண்ணா வீட்டுக்கே சப்ளை வந்து விடுவான் என்றால் பிறகு சில்லறை வணிக கடைகளில் பொதுமக்கள் வந்து பொருள் வாங்குகிற நிலை மாறி போயிடும். அதன் பிறகு லட்சக்கணக்கான வணிகர்கள் நடுத்தருக்கு வந்து விடுவார்கள். அதனால் தமிழக அரசு ஆன்லைன் வணிகத்தின் மூலமாக நடக்கிற சப்ளையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும்.